மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. அது வந்துவிட்டு போகட்டுமே. எனக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அது நாளை அல்லது அதற்கு அடுத்த நாள் என்பது எனக்கு தெரியும். உயிருக்கு பயந்தவன் நான் இல்லை. ஆனால் அவமானப்பட்டு உயிரிழப்பதை நான் விரும்பவில்லை. 99 தம்பிகள், பாசமிக்க ஒரு மைத்துனன், உயிருக்கு உயிரான நண்பர்கள், அதற்கு மேலான உறவுகள், நாடு நகரம் என கௌரவமாக வாழ்ந்தவன். என் மரணம் இழிந்த நிலையை அடைந்துவிடக் கூடாது. காலம் என்னை அவமானத்தின் சின்னமாய் பேசிவிடக் கூடாது. அதற்காகத்தான் பயப்படுகிறேன். இந்த பீமன் என் தொடையை கதையால் அடித்து நொறுக்கி வதம் செய்வதாக சபதம் செய்திருக்கிறான். இவ்வளவு வீராதி வீரர்கள் இருந்தும், தம்பிகள் இருந்தும், வீரமிக்க பாட்டனார் ஆசிரியர் அனைவரும் இருந்தும், இத்தனைக்கும் மேலாக வில்வித்தையில் ராமனுக்கு நிகரான வீரன் என் நண்பன் கர்ணன் இருந்தும் இந்த போரில் தோற்றுவிட்டேனே. என்ன காரணம்? இறைவன் என்னை முற்றிலுமாக கைவிட்டு விட்டான் என்றே நினைக்கிறேன். ஒரு அரசனாக எனக்கு சரி என்று பட்டதை தான் நான் செய்து வந்தேன். ஆனால் எல்லோரும் என்னைத்தான் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த கண்ணன் உட்பட அவர்களின் மேல் எந்த தவறும் இல்லையாம். ஒருவேளை அதுதான் உண்மையோ? என் மேல்தான் தவறோ? பாண்டவர்களிடம் கொஞ்சம் இரக்கத்துடன் நடந்து கொண்டிருக்க வேண்டுமோ? தவறு செய்து விட்டேனோ? என்ன நினைத்து என்ன செய்வது? எல்லோரையும் இழந்துவிட்டேன். இனி என் ஒரு உயிருக்காக யாருடைய காலிலும் மண்டியிட மாட்டேன். இதுதான் விதி என்றால் அப்படியே நடந்துவிட்டு போகட்டும். போராடி சாகிறேன். தொடையை நொறுக்கினால் என்ன? சிரசையை சிதைத்தால் என்ன? உறவுகளை பலி கொடுத்து 17 நாட்கள் போர் நடந்துவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் என் தலை தரையில் சாய்ந்து விட்டால் பாண்டவர்களின் கொடி உயரும். உயர்ந்துவிட்டு போகட்டும். துரியோதனனுக்கு உறக்கம் வரவில்லை. எப்படி வரும்? வந்தால்தான் அது அதிசயம். பல சிந்தனைகள் அவன் மனதில் அலைப்பாய பாசறையில் உலாவிக் கொண்டிருந்தான். பாசறை வாயிலில் நிழலாய் ஒரு உருவம் தெரிந்தது. யாரது இந்த நேரத்தில்? அதுவும் பெண் போல தெரிகிறது. யாராக இருக்கும்? யாரது? துரியோதனன் சற்று குரலை உயர்த்தினான். பதில் பேசாமல் அந்த பெண்ணுருவம் உள்ளே நுழைந்தது. அம்மா, நீங்களா? இந்த நேரத்தில் நாய் நரிகளும் கழுதை புலிகளும் நடமாடும் இந்த யுத்த பூமியில் நீங்கள் ஏனம்மா வந்தீர்கள்? துரியோதனன் குரல் நெகிழ்ந்தது. கண்களில் நீர் துளிர்த்தது. மகனே துரியோதனா! காந்தாரி துரியோதனனை ஆசையுடன் அணைத்து கொண்டு அவனது தலையை வருடினாள். நீ இங்கே மனம் அலைப்பாய்ந்து தவித்து கொண்டிருக்க என்னால் எப்படியப்பா நிம்மதியாக இருக்க முடியும்? உன்னை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று என் இதயத்தில் ஓர் உந்துதல். அதனால் ஓடோடி வந்தேன். அம்மா, இனிமேல் எங்கே என் குரலை கேட்க முடியும் என்று வருந்துகிறீர்களா? 99 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டீர்கள். நான் ஒருவன் போனால் என்ன, இருந்தால் என்ன? துரியோதனா, கௌரவ குல செல்வமே, எங்களுக்கு கொல்லி போட நீ ஒருவன் இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் இந்த உயிரை இறுக்கி பிடித்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. நீ இப்படியெல்லாம் பேசாதே. எனக்கு தாங்க முடியவில்லை. அம்மா, நாளை என் இறுதி நாள் என்றே என் உள்ளுணர்வு சொல்கிறதம்மா. வீரனுக்கு நித்தம் மரணம்தானம்மா. மரணத்தின் எதிர் நிற்க நான் பயப்படவில்லை. வயதான காலத்தில் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட செய்யாமல் உங்கள் இருவரையும் தனியே விட்டுவிட்டு செல்கிறேன் என்பதுதான் என் மனவேதனைக்கு காரணம். உறக்கம் தொலைந்ததற்கும் காரணம். வேறொன்றும் இல்லையம்மா. மகனே துரியோதனா, நீ எங்களுக்கு வேண்டும். நான் சொல்வதை தயவு செய்து கேள். என் வேண்டுகோளை மறுக்காதே. எனது கற்பு நெறியும் பதிவிராத தர்மமும் உண்மையாக இருக்குமானால் எந்த அஸ்திரத்தினாலும் உன்னை வெல்ல முடியாது. மரணமும் உன்னை நெருங்காது. நான் சொன்னபடி செய்வாயா மகனே? அம்மா, நான் உயிர் வாழ்வது உங்களுக்கு முக்கியம் என்றால் அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்காக யார் காலிலும் விழ சொல்லாதீர்கள். உங்கள் மகன் வீரத்தோடும் மானத்தோடும் வாழ்ந்தான் மறைந்தான் என்பதை தவிர வேறொரு அவச்சொல்லை எனக்கு தேடி தந்து விடாதீர்கள் அம்மா. மகனே, நீ யார் காலிலும் விழ வேண்டாம். இந்த போர்க்களத்தின் அருகில் உள்ள
தடாகத்தில் குளித்துவிட்டு, குழந்தையாய் எப்படி என் கையில் தவழ்ந்தாயோ அந்த நிலையில் உடலில் ஓராடையும் இன்றி நீ வா. இத்தனை காலம் என் கணவரைப் போலவே நானும் வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது என்று என் கண்ணை கட்டி விரதமிருக்கின்றேனோ, அந்த கட்டுகளை களைந்து என் இரு விழிகளாலும் உன்னை பார்க்க வேண்டும். அப்படி என் கண்களின் வழியே நான் உன்னை பார்த்து நீ மரணமின்றி இன்னும் நெடுநாள் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அதன் பின் உன்னை மரணமே நெருங்காது. அம்மா, என்ன சொல்றீங்க? மறுக்காதே மகனே, நான் உன் தாய். என் பேச்சை கேள் என்று காந்தாரி சொல்கிறாள். ஆயின் பேச்சை தட்ட மனமின்றி துரியோதனன் பாசறையை விட்டு வெளியேறி தடாகத்தை நோக்கி நடந்தான். அதே சமயத்தில் இந்த உரையாடல் ஆண்டவர்களின் பாசறையில் இருந்த சர்வ வியாபியான கண்ணனின் மனதில் கேட்டது. காந்தாரியின் பதிவிராத தன்மையையும் அவளது கற்பின் ஆற்றலையும் கண்ணன் அறிவான். அவள் கூறியது மட்டும் நடந்துவிட்டால் துரியோதனனை வெல்ல முடியாது என்று கவலைப்பட்டான். என் சக்திகளும் காந்தாரியின் கற்பின் சக்தி முன் பலிக்காது. என்ன செய்யலாம் என்று யோசித்தான். திரௌபதி அவிழ்ந்த கூந்தலுடன் செய்த சபதமும் அவனது மனதில் தோன்றியது. பாசறையை விட்டு கண்ணன் வெளியேறினான். தடாகத்தில் அருகில் உள்ள சோலையில் நின்று கொண்டான். துரியோதனன் தடாகத்தில் மூழ்கி குளித்தான். தன் உடைகளை அங்கேயே களைந்து ஓர் ஓரத்தில் போட்டுவிட்டு உடைகளற்ற உடலில் நீர்த்துளிகள் வழிந்தோட கரையேறி பாசறையை நோக்கி நடந்தான். துரியோதனா, என்ன இது கோலம்? நீயா இப்படி? எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன் தானே நீ? இந்த வானமும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் இரவு தேவதைகளும் பார்க்க நிர்வாணமாய் வரலாமா? எங்கே உன் உடைகள்? இதோ என்னிடம் புதிய உடைகள் இருக்கிறது, அணிந்து கொள் என்றபடியே கண்ணன் துரியோதனன் முன்னே வந்து கொண்டிருந்தான். கண்ணா, வழிவிட்டு விலகி நில். உன்னிடம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை. நான் என் தாயை சந்திக்க வேண்டும். என்ன இது அநியாயம்? துரியோதனா, நீ என்ன சின்ன குழந்தையா? இல்லை சிறுவனா? உடையின்றி பிறந்த மேனியுடன் தாயின் முன் செல்வதற்கு உனக்கே அசிங்கமாய் தெரியவில்லையா? என்னதான் உன் தாய் கண்ணை கட்டி கொண்டிருந்தாலும் அவள் முன் ஒரு வயது வந்த ஆண்மகன் அவன் மகனாகவே இருந்தாலும் இப்படி நிற்பது மிகப்பெரிய பாதகமான செயல் என்பது உனக்கு தெரியாதா? எங்கேயாவது இப்படி நடந்ததை கேள்விப்பட்டிருக்கிறாயா? சாஸ்திரங்களை படித்தவன் தானே நீ. எதற்கு இந்த விபரீத புத்தி? யாராவது இதை அறிந்தால் அவர்கள் உன் தாயை பற்றி என்ன நினைப்பார்கள்? நாளை இந்த உலகம் உன்னை பற்றி என்ன பேசும்? கண்ணனின் பேச்சால் துரியோதனன் குழம்பி போனான். கண்ணா, என் தாயின் கட்டளைப்படியே நான் செல்கிறேன். எனது நன்மைக்காகவே இதை செய்ய சொல்லி வற்புறுத்தினார். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. நாளை உன் செயல் எப்படி பேசும் என்று எண்ணி பார்த்தாயா? கண்ணா, இப்போது நான் என்னதான் செய்யட்டும்? நீ உடைகள் அணியாமல் இந்த வாழை மரத்தின் மட்டைகளை உன் இடுப்பில் அணிந்து கொண்டு செல். அது கூட ஒரு விதத்தில் ஏற்புடையதுதான். சாஸ்திர குற்றமும் இல்லை, உன் தாயின் கட்டளையையும் நீ நிறைவேற்றியது போல் ஆகும். சரி கண்ணா, எனக்கும் அதுதான் சரி எனப்படுகிறது. வாழை இலை ஒன்றை எடுத்து தன் இடுப்பில் கட்டி கொண்டான் துரியோதனன். வந்த வேலை முடிந்த திருப்தியில் அங்கிருந்து புறப்பட்டான் கண்ணன். வந்து விட்டேன் அம்மா. பாசறைக்கு வந்து தாயின் முன் நின்றான் துரியோதனன். காந்தாரி இறைவனை வேண்டினாள். நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் என் மகனை நான் பார்த்த பின் என் பார்வைப்பட்ட அவன் உடலில் இருந்து உயிரை வலுக்கட்டாயமாக எவராலும் அழிக்க இயலாமல் போக வேண்டும். இதோ இத்தனை காலம் நான் கொண்டிருந்த விரதத்தையும் மீறி இப்போது என் கண்களின் கட்டுகளை அவிழ்க்கிறேன். காந்தாரி தன் கட்டுகளை அவிழ்த்தாள். எதிரில் நின்ற மகன் துரியோதனனை வாஞ்சையுடன் இவன் பிறந்ததிலிருந்து நான் இவனை பார்க்கவில்லை. இதோ என் முன்னால் என் மூத்த செல்வன். எவ்வளவு கம்பீரத்துடன் அவன் முகம் காட்சியளிக்கிறது! கண்களில் மட்டுமே மெல்லிய சோகம் படர்ந்திருக்கிறது. திரண்ட புஜங்கள் அவனது வீரத்தை பறைசாற்றுகிறது. அவன் என்னை கும்பிட்டு வணங்கி கொண்டிருக்கும்
உறுதியான கைகள், எவராலும் தோற்கடிக்கவே முடியாத மாவீரன் என்றல்லவா சொல்கிறது. எப்படி என் மகனை தோல்வி நெருங்க முடியும்? என்னால் நம்ப முடியவில்லையே. ஐயோ, என்ன இது? இவன் இடுப்புக்கு கீழ் வாழை இலையை கட்டி கொண்டிருக்கிறானே. இடுப்புக்கு கீழ் இவன் தாக்கப்பட்டால் இவன் உயிர் போய்விடுமே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? காந்தாரி வருத்தத்தினால் கண்ணீர் வடித்தாள். தன் கண்களை கட்டிக்கொண்டு வாசலையை விட்டு வெளியேறினாள். விடிந்தது. போர் தொடங்கி 18ஆம் நாள் யுத்தம். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் கதை யுத்தம். துரியோதனனை துரத்தி துரத்தி அடித்தான் பீமன். துரியோதனன் களைத்து போனாலும் சண்டையை தொடர்ந்தான். பீமனை அடிக்க தன் வலுவனைத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு ஆக்ரோஷத்துடன் கத்தியவாறு கதையை ஓங்கினான். உடனே கண்ணன் பீமனுக்கு சைகை காட்டினான். ஓங்கிய கதை கீழே விழுவதற்கு முன் பீமனின் கதை துரியோதனன் இடுப்பிற்கு கீழ் வலுவாய் தாக்கியது. துரியோதனன் தொடையெலும்பு நொறுங்கும் சத்தம் கேட்டது. எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்கேதான் ஜெயம் உண்டாகும். இறைவனும் தர்மத்தின் பக்கமே இருப்பான். துரியோதனிடம் சிறந்த பண்புகள் இருந்தாலும் அவன் பாதை தர்மத்திற்கு விரோதமாகவே இருந்தது. வீரத்தின் மூலம் அல்லாமல் வஞ்சக சூதாட்டத்தின் மூலம் பாண்டவர்களின் நாட்டினை பறித்துக்கொண்டு உடைகளை களைந்து சாதாரண உடை கொடுத்து அவமானப்படுத்தி சகோதரர்களின் மனைவி என்று பாராமல் பெண் என்ற இரக்கமும் கொள்ளாமல் திரௌபதியை சபையோர் முன் நிறுத்தி மானபங்கப்படுத்தி பாண்டவர்களை அழிக்க தர்மத்திற்கு முரணாக செயல்பட்டான். பாண்டவர்களோ கொடுத்த வாக்குப்படி காடுகளில் வாழ்ந்து நியாயமாக தங்களுக்கு சேர வேண்டிய நாட்டினை கேட்டார்கள். அவர்களுக்காக கண்ணனே தூது சென்றான். தன்னிடம் சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள், படைபலம் இருக்கிறது என்ற ஆணவத்தினால் 5 அடி நிலம் கூட கொடுக்க மறுத்துவிட்டான் துரியோதனன். பாசமும் இல்லை, இரக்கமும் இல்லை. தர்மம் ஜெயிக்க வேண்டும், கற்புக்கரசியான திரௌபதியின் சபதம் பலிக்க வேண்டும் என்பதுதானே நியாயம். கண்ணன் நியாயத்தின் பக்கமே செயல்பட்டான். அதே சமயம் காந்தாரியின் பதிவிராத தன்மையையும் சக்தியையும் அவள் வாக்கும் பலிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அது நடக்காமல் இருக்க முயற்சியை மேற்கொண்டான். துரியோதனன் தன் தாயின் கட்டளையை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க.